இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் கள்ளச்சந்தையில் கூலி திரைப்படத்தின் டிக்கெட் 3000 ரூபாய் வரை விற்பனையாவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டு வரலாம். நாகராஜன், விவரங்கள். உலகெங்கிலும் கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல இசையமைப்பாளர் அனிருத் இசையில இன்று வெளியாகிறது. ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய இந்த கூலி திரைப்படமானது தமிழ்நாட்டிலையும் இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கம் மிக புகழ்பெற்ற திரையரங்கமா பார்க்கப்படுகிறது. வெற்றி திரையரங்கத்துல பிளாக்ல டிக்கெட், அதாவது கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக 190 ரூபாய் விலையில் ஒரு டிக்கெட் ஆனது 3000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வருவதாகவும், இதற்கு திரையரங்கினுடைய ஊழியர்கள் மற்றும் மேலாளரும் உடந்தையாக இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அந்த வீடியோக்கள் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஜினிகாந்தினுடைய படத்திற்கு இருக்கக்கூடிய அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்கான ரசிகர்கள் ஆவலா இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்வு, அதற்கு திரையரங்கமே உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சத்தையும் அதே போல பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். பாக்ஸ் மட்டும் தான் இருக்கா? டிக்கெட் வாங்க சொல்றேன். ஒரு டிக்கெட் 3000 ரூபாய்னா? எந்த ஷோக்கு? அடுத்த ஷோக்கு 3000 ரூபாய் வாங்கிக்கலாம். 3000 ரூபாவா? ஆமா, பாக்ஸ் பால்கனி